ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பயங்கரமாக இருக்குது. என்னென்னா லைவில் வந்துட்டு இப்போ தான் ஒரு பெரிய பூகம்பம் வெடிச்சு, அதாவது பூகம்பத்தை விட சூறாவளி சொல்லலாம். சூறாவளி வந்தால் அந்த மரம்லாம் வந்து சும்மா இருந்த மரம்லாம் ஆடி, ஒரு சில மரம்லாம் முடியாமல் கீழே விழுந்து, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், அசம்பாவிதம் நடக்கும். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு புயலே வந்து அடித்து ஓஞ்சாமல் இருக்குது. அதில் வந்துட்டு நம்ம விஜய் பார்வதிக்கு ஒரு சரியான ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கு. ஏன்னா இந்த வீக்கோட வீக்லி டாஸ்க் வந்து பொம்மை டாஸ்க் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. பொம்மை டாஸ்க் எப்படின்னு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக சும்மா இருக்கவங்களே சூடு ஆகிற அளவுக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க்கு. அந்த டாஸ்க்கை வந்துட்டு புதுசாக வேறு எக்ஸ்ட்ரா ஒரு ரூலை வேறு கொடுத்து, சூப்பர் டீலக்ஸ்க்கு வந்துட்டு ஒரு நல்ல பவரும் கொடுத்துட்டு, அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பியம் வச்சதுனால பிக் பாஸ் டீமுக்கு ஒரு செம்ம பெரிய ஒரு பவரும் கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் முன்னாடி நடந்த மாதிரி இப்போ பிக் பாஸ் ஹவுஸ் வெர்சஸ் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ன்ற மாதிரி மாறிடுச்சு. செம்மையாக போச்சு. ஆனால் கனி என்ன பண்ணுறாங்க, ஒரு பிளானை போட்டு விஜய் பார்வதி தூக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுறாங்க. எல்லார்ட்டையும் டெலிவரி பண்ணுறாங்க. அதான் வந்துட்டு விஜய் பார்வதி மேலே நிறைய பேர் காண்டாக இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு விஜய் பார்வதி அவங்களுடைய அந்த மாஸ்க் எடுத்து உள்ளே வைக்கக்கூடாதுன்ற முடிவில் வந்துட்டு பண்ணாங்க. ஆனால் அதாவது தப்பு பண்ண இவ்வளோ கெட்டப்பை போட்டு கடைசியில் எப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு நம்ம வடிவேலு அவர்கள் வந்துட்டு கேட்பார் துப்பாக்கி படத்தில். ஏன்டா துப்பாக்கி இல்லை, போக்கீர் படத்தில் கேட்பார். அந்த வடிவேல் சொல்லுவார், ஏன்டா நிப்பாட்டுங்கடா இவ்வளோ கெட்டப் போடுறேன்னு எப்படா கண்டுபிடிக்கணும், உன் மண்டையில் இருக்கிற கொண்டையை போகிறேன் வேண்டாம் அப்படின்னுவார். அந்த மாதிரி வந்துட்டு ரூல்ஸை மீறி இவங்க பாட்டுக்கு வந்து விஜய் பார்வதியை தூக்கிட்டு போய் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ அட்டகாசம் பண்ணி, இதில் வேறு கானா வினோத்தோட கையை வேறு எஃப்ஜே கடிச்சு விட்டாப்புல. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி கடைசியில் வந்துட்டு எல்லாரும் வந்து லிவிங் ஏரியாவில் வந்து உட்காருங்க அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் திரும்ப ரூல்ஸை சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்ட்டாப்புல. ஏன்னா நீங்கள் எல்லா ரூல்ஸுமே பிரேக் பண்ணிட்டீங்க. நான் என்ன சொன்னேன், பாஸ் பண்ணக்கூடாது, ஒருத்தர் ஒரு மாஸ்க்கை தான் எடுக்கணும், இவ்வளோ விஷயங்கள் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்கள் பண்ணதுனால கேன்சல் சொன்னோன்னு இந்த பக்கம் விஜய் பார்வதிக்கு ஒரே ஹாப்பி. இவ்வளோ தூரம் ஆகி கடைசியில் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்காருன்னு. ஆனால் அந்த பக்கம் விடமாட்டோம், இப்போ இந்த தெரிஞ்சு போச்சுல்ல, அடுத்த வாட்டியும் உன்னை தான் டார்கெட் பண்ணணும்னு சொல்லிட்டு வெள்ளம் கங்கணம் கட்டிட்டு நின்றுட்டு இருக்காங்க. பட் பயங்கரமாக இருக்குது. இப்போ என்னென்னா ஒருத்தரை இத்தனை பேர் எதிர்க்கும் போது தான் வந்துட்டு அவங்களோட விஷயங்கள் அங்கே வெளியே வரும். இப்படி தான் அசீமை பண்ணாங்க, முத்துக்குமாரனை பண்ணாங்க, பிரதீபை பண்ணாங்க, நிறைய பேர் பண்ணாங்க. பட் விஜய் பார்வதி கொஞ்சம் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் ஒரு சில இல்லை நிறைய விஷயங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். அவங்களும் வாய் வார்த்தை எக்கச்சக்கமாக விடுறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஃப்ஜே முன்னாடி வந்து ஆம்பளை திமிரை காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து சீன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணோன்னு அவரும் கத்துறாரு. விக்கல் சிக்கரம் லைட்டாக அப்படி தள்ளி விட்டாப்புல. லைட்டாக மீன்ஸ் அங்கே வந்து வேறு வழி கிடையாது, கேம் அப்படி தான் இருக்கும். உடனே அவர்கிட்டையும் போய் பாஞ்சாங்க. ஆனால் அவர் அதுக்கப்புறம் பேசவே இல்லை, செம்ம ஸ்மார்ட்டாக வந்து ப்ளே பண்ணாப்புல. அவங்களும் அப்படியே விட்டாங்க. ஸோ அதையும் கம்மி பண்ணோம். பட் எது எப்படியோ இவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வரப்பிரசாதமாக ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, ஜாக்பாட் மாதிரி. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அந்த மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.